வணக்கம். வாழ்க தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு சூப்பர்அனுவேஷன் ஆர்டர் வாங்கிய, அதாவது ரீஎம்ப்ளாய்மெண்ட் வாங்கிய ஒரு எம்ப்ளாய்க்கு எப்படி எம்ப்ளாயை மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எம்ப்ளாயி ஐடி காப்பி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த என்ட்ரி போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். ஹெச்ஆரில் போயிட்டு நம்ம வழக்கமாக என்ன பண்ணுறோம், ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் போடுவோம். ஒரு எரர் வரும். அந்த எரரை காமிக்கிறோம் பாருங்கள். ரிட்டைர்மெண்ட் போயிட்டேன். நமக்கு இது வரைக்கும் தெரியும். இங்கே தான் நம்ம ஆக்சுவலாக ரிட்டைர்மெண்ட் போடுவோம். இங்கே தான் நம்ம அந்த ஆர்டர் போடுவோம், ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் போடுவோம். இங்கே போடும்போது எரர் வரும். கண்டிப்பாக நமக்கு சூப்பர்அனுவேஷனில் வந்து எரர் வரும். ஸோ எம்ப்ளாயி ஐடி போட்டேன், கொடுக்குறேன். ஸோ இங்கே எரர் வந்தால் எப்படி அந்த எரர் நம்ம சரி பண்ணுறது பார்க்க போகிறோம். இங்கே போயிட்டு ஆக்ஷன் பாருங்கள். நான் என்ட்ரி போட்டு காமிக்கிறேன். எரர் வருது. அந்த எரர் எப்படி சரி பண்ணுறேன்னு பாருங்கள். கிரியேட். ஸோ இங்கே என்ட்ரி நம்ம போடுறோம் பாருங்கள். இப்போ என்ட்ரி போட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ரிவ்யூ பண்ணால் ஃபியூச்சர் எலமெண்ட் எக்ஸிட் ப்ளீஸ் ரிமூவ் பிஃபோர் த அப்படின்னு ஆர்டர் வருது. இது மாதிரி எரர் வரும். இந்த எரர் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஃபைனான்ஸ் போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபைனான்ஸ் தான் போகணும். இது மாதிரி எரர் வரும். கண்டிப்பாக எரர் வருது. அது வந்து ஏன்னா இவர் வந்து ஒரு சூப்பர்அனுவேஷன் எம்ப்ளாயி. ஸோ அதான் முடிஞ்சு போச்சு. சூப்பர்அனுவேஷன் ரீஆர்டர் வாங்கிட்டார். சாலிடாக வாங்கி கொடுத்துட்டோம். மே 31 ரிலீவ் ஆகிட்டார். இவருக்கு வந்து நம்ம ஃபைனான்ஸில் போயிட்டு எலமெண்ட் டெலிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது எம்ப்ளாயி மாறிடுவார். அவர் பே சர்வீஸ் போகிறோம். பே சர்வீஸில் எல்லா எலமெண்ட்டும் நம்ம டெலிட் பண்ணணும். எல்லா எலமெண்ட்டும் டெலிட் பண்ணணும். எம்ப்ளாயி ஐடி போடுறோம். தரேன். ஸோ இங்கே இருக்கிறது அவர் வாங்கின எல்லா பேவும் எப்போ ரிட்டர்ன் ஆகுது, ஆக்சுவலாக மே 31 ரிட்டர்ன் ஆகிட்டார். சூப்பர்அனுவேஷன் முடிஞ்சது. சூப்பர்அனுவேஷனே முடிஞ்சது. சூப்பர்அனுவேஷன் முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன், இப்போது எல்லா எலமெண்ட், அதாவது அவருடைய டியூ எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணணும். பேமெண்ட் டெலிட் பண்ண ஆகாது. எஃபெக்ட் டேட் வந்து என்ன பண்ணணுன்னா ஜூன் 1 தரேன். ஏன்னா மே மாதம் சம்பளம் கொடுத்துட்டேன். அதனால் ஜூன் 1 தரேன். மே மாதம் சம்பளம் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ ஜூன் 1 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே எலமெண்ட் டெலிட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு பே மட்டும் நான் டெலிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்றா பே, டிஹெச்ஆர் எல்லாமே டெலிட் பண்ணணும். நான் டெலிட் பண்ணிட்டேன். பே வந்து டெலிட் பண்ணிட்டேன். அடுத்து டிஏஸை டெலிட் பண்ணணும். அடுத்தது டிஏ டெலிட் பண்ணணும். டெலிட்டு ஆக்சுவலாக நான் பண்ணிட்டேன். அடுத்து ஹவுஸ் ரெண்டல் வான்ஸ் இது டெலிட் பண்ணுறீங்க. சிசி இருந்தால் சிசி டெலிட் பண்ணுறீங்க. எல்லாம் வந்து போட்டு ஆக்சுவலாக வந்து இங்கே ஃபர்ஜ் கொடுத்துருங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக ஃபர்ஜ் கொடுத்துருங்க. ஃபர்ஜ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஜும் தரணும். ஃபர்ஜ் தான் இங்கே தரணும். ஃபர்ஜ் கொடுத்துருங்க. ரிமார்க்கில் வந்து ரீஎம்ப்ளாய் அப்படி கொடுங்க. ரிமார்க்கில் வந்து ரீஎம்ப்ளாய் கொடுத்துட்டு எல்லா ரீஎம்ப்ளாய் கொடுங்க. ஸோ எல்லா எலமெண்ட்டும் டெலிட் பண்ணணும். இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் டெலிட் பண்ணணும். ஏன் ஜூன் வச்சோம்னா மே 31 வரை சம்பளம் வாங்கி கொடுத்துட்டேன். அதனால் இது எல்லா லெவல்லையும் பண்ணிவிட்டு இதை ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் பண்ணணும். ஸோ இது மாதிரி எல்லாமே பண்ணிடணும். இது மாதிரி எல்லா எலமெண்ட் டெலிட் பண்ணால் மட்டும்தான் ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் போட முடியும். பேமெண்ட் டெலிட் பண்ணால் ரிட்டைர்மெண்ட் வராது. இது மாதிரி எல்லா எலமெண்ட்டும் டெலிட் பண்ணிவிட்டு பண்ணியாச்சு. இது மாதிரி நான் பண்ணி முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸோ இந்த எம்ப்ளாயி வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு 10 மாதம் ஒர்க் பண்ணிட்டாங்க. மே 31 2025 ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸோ ஜூன் மாதம் நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலாக ரீஎம்ப்ளாய்மெண்ட். இவங்க ரீஎம்ப்ளாய்மெண்ட் பே எலமெண்ட் டெலிட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. அதாவது பே, டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, எம்ஏ எல்லாம் டெலிட் பண்ணியாச்சு. எல்லாம் டெலிட் பண்ணி அப்ரூவல் பண்ணியாச்சு. அப்ரூவல் பண்ணி இது யாருக்கு நம்ம போடுறோன்னா சூப்பர்அனுவேஷன் அப்படி சொல்லலாம். இல்லைனா ரீஎம்ப்ளாய்மெண்ட் பே அவங்களுக்கு தான் நான் இது இப்போ போடுறேன். ஸோ சூப்பர்அனுவேஷன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம்பிளையாக மாற்றணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளையாக மாற்றிட்டேன் போகிறேன். இப்போ ஆக்சுவலாக நான் மாற்றிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு மீண்டும் என்ன பண்ணணும், ஹியூமன் ரிசோர்ஸ் போயிட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த எலமெண்ட் போடுங்க. எல்லாம் டெலிட் பண்ணிட்டு பாருங்கள். ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறீங்க. இதில் ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் இப்போ போடுங்க. எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு
எல்லாத்தையுமே டெலிட் பண்ணணும். பே, டிஹெச்ஆர்இ எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு இப்போது ஆர்டர் போட்டால் டாக்குமெண்ட் கேட்கும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக நான் இதை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், இது அட்டைன்மெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம எந்த மாதம் வரைக்கும் கொடுத்தோம் அதை விட்டுடணும். ஸோ இங்கே ஹெச்எம் தான் கொடுப்பாரு, ஹெச்எம் போட்டுருங்க. உங்களுடைய பொசிட்டிங் நம்பர் போடுங்க. போட்டுட்டு இங்கே டேட் வந்து அட்டைன்மெண்ட் டேட், அதாவது அவர் ஆக்சுவலாக வந்து மே 31 போயிட்டாங்க. அதனால் மே 31 போடலாம். மே 31 போயிட்டாங்க. இவர் ஆக்சுவலாக வந்து எப்போ ரிட்டையர் ஆனாங்கன்னா இங்கே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஜூன் மாதம் ரிட்டையர் ஆனார். இவங்க வந்து ஜூன் ரிட்டைர்மெண்ட்டு ஆனது வந்து ரிட்டைர்மெண்ட் ஆன டேட் வந்து உண்மையிலே வந்து 30/6/2024. இவருக்கு சூப்பர்ஷன் ஆர்டர் வாங்கி ஒரு 1 இயர் சம்பளம் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து எக்ஸாம்பிளையாக மாற்றணும். ஸோ அப்படி தான் நான் பண்ணுறோம். அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம். எல்லா என்ட்ரி இங்கே போட்டுட்டு எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். டேட் என்ன கொடுக்குறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டேட் வந்து அந்த 31 மேவே கொடுங்க. 31 மே கொடுத்துட்டு எல்லாம் வந்து சூஸ் பண்ணுங்கள். இங்கே எஸ் கொடுப்போம். நம்ம எல்லாமே எஸ் கொடுத்துட்டு இவர் எக்ஸாம்பிளாக மாற்றணும். அது டெர்மினேட் ஆகிடணும். அது டெர்மினேட் வரணும். டெர்மினேட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்துடும். நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஆர்டரு இப்போ போய் நீங்கள் அந்த அப்லோட் பண்ணணும். அது வந்து டாக்குமெண்ட் ஏற்றுங்க. டாக்குமெண்ட் கேட்கும். டாக்குமெண்ட்டு ரிலீவ் ஆன டாக்குமெண்ட் ஒன்று ஏற்றுங்க. ரிலீவ் பண்ணிப்பீங்களா, ஹெச்எம் கொடுத்து ரிலீவ் பண்ண அந்த ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸில் போய் பார்க்கணும். அதாவது நம்மளுடைய பேரோடில் ப்ராசஸில் எக்ஸாம்பிளாக அவங்க பேர் வரணும். எக்ஸாம்பிளாயில் அவங்க பேர் வருதா பாருங்கள். கிளிக் பண்ணி எக்ஸாம்பிளாக கொடுங்க. அவங்க நேம் வந்து எக்ஸாம்பிளாக வரணும். எக்ஸாம்பிளாக வந்துடணும். ஸோ அதுதான் டெஸ்ட்டில் கேட்குறாங்க. எக்ஸாம்பிளாக வரணும். ஸோ இது மாதிரி போட்டு அவங்க வந்து எக்ஸாம்பிளாக இங்கே போய் கிளிக் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து டெர்மினல் வரும் பாருங்கள். இது மாதிரி டெர்மினல் அசைன்மெண்ட் வரும். டெர்மினல் வரணும். டெர்மினல் வந்தால் ஓகே. டெர்மினலில் இங்கே வரணும். இங்கே இருக்கு பாருங்கள் டெர்மினல். இது மாதிரி தான் வரணும். டெர்மினல். ஸோ இங்கே இருக்குது டெர்மினல் அசைன்மெண்ட்டு இங்கே வந்துருக்கு. ஸோ இது மாதிரி தான் வரணும். இதுதான் டெர்மினல் அசைன்மெண்ட். இது மாதிரி வரணும். வந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் மாறிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். இது வந்து யாருக்காக போட்டதுன்னா ரீஎம்ப்ளாய்மெண்ட் அல்லது சூப்பர்அனுவேஷன் அவங்களுக்காக போட்ட வீடியோ தான் இது. ஸோ வந்து எக்ஸாம்பிளாக மாறிட்டாங்க. இது மாதிரி எல்லோரையும் பண்ணணும். ஸோ இது வந்து டெஸ்டரில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து 2 ஐடி இருக்கும். 2 ஐடி உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸாம்பிளாக மாற்றணும். டெர்மினல் அசைன்மெண்ட் வரணும். டெர்மினேட் அசைன்மெண்ட் வரணும். கண்டிப்பாக டெர்மினேஷன் பண்ணால் தான் நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து சம்பளம் இல்லாமல் போயிடும். போஸ்ட்டும் எடுத்துருவாங்க. போஸ்ட்டும் ரிமூவ் பண்ணலாம். இதுதான் சிறந்த வழி. நன்றி, வணக்கம்.